வெயில்ல எப்படி இவ்வளவு தாடி வச்சுன்னு நீங்க கசகசன்னு இல்ல வெயில் எல்லாம் பழகிடுச்சு வந்து அவங்கலாம் எல்லாருமே தாடி இங்க தாடி இல்லன்னு என்ன ஏன்டா கேக்குறேன் ஒன்ன தவிர எல்லாமே இந்த விளாடுறவங்களே ஒன்ன தவிர உங்களுக்கு எப்பாச்சும் தோணி இருக்கா இது தாடி எடுத்துடலாம்யா நம்ம அதுமே ஒரு எடுத்து மாதிரி யங் லுக் மெயின்டைன் பண்ணலாமே அந்த மாதிரி தோணி இருக்கா எடுத்து பார்த்தேன் அது நமக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் தாடி தான் நமக்கு செட் ஆகுது நம்மளே அவையா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் தாரத்தப்பட்டைக்கு தாடி எடுத்து அந்த பாண்டி பஜார்லாம் நடந்து போனேன் யாருமே கண்டுபிடிக்கல பாண்டி பஜாருக்குள்ள நான் நடந்து தெரிஞ்சு டீயெல்லாம் சாப்பிட்டேன் யாருமே கண்டுபிடிக்கல ஹோட்டலுக்குள்ள விடலை பழைய இது வேஷ்டியும் சட்டையும் போட்டு அப்படி போன ஒரு விஷயம்லாம் இருக்கு அதை எடுத்திருக்கேன் பட் அது நமக்கே அவையா இருக்கு நீ உங்களுக்கே நான் வேற ஆளாக தெரிவேன் எனக்கே நான் வேற ஆளாக தெரிவேன் அப்படின்னா இது பழகிருச்சுன்றனால அந்த இது நீ ஃபியூச்சரில் அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா டபுள் ஆக்டாக இருந்துச்சுன்னா அடிக்கலாம் தாடி வச்சவன் அண்ணன் தாடி இல்லாதவன் தம்பி மீசை வச்சவன் அண்ணன் இந்திரன் சந்திரன் மாதிரி இந்திரன் சந்திரன். சரி யாரா இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃப் தான் முதல் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா பொண்டாட்டிக்கு பிடிச்சா நான் தாடி வைக்க மாட்டேன்னு. சோ உங்க ஒய்ஃப்க்கு இந்த லுக் தான் பிடிக்குமா? எல்லாருக்குமே அது பியர்ட் லுக் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே இதுதான் பதிஞ்சிருக்கு. சரி சரி கிராமங்கள்ல ஊர்ல இப்பெல்லாம் பாத்தீங்களா எல்லாமே ரசிக்கிற வந்து வீட்டுல இருந்து சரிக்கும் பசங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த லுக் பதிஞ்சிருச்சுல. ஒரு மீசை வச்சா மாப்பூசியோட மீசை நமக்கு தெரியும். தாடின்றது நமக்கு பதிஞ்சு போன ஒரு விஷயம். அது மறக்கவே மறக்காத ஒரு விஷயம். சரி தாடி பத்தி பேசிட்டு அப்படியே கெத்தாரு முறுக்கி விடுங்க பாப்போம். இன்னும் வரல கலந்துக்கிறட்டும். ஆனா இப்ப தாரத்தப்பட்ட பயங்கரமா இருந்துச்சு. சரி இதுக்கு நடுவுல எப்பவுமே சசிகுமார் அவர்கள்லாம் ஒரு கிராமத்து நாயகன் பயங்கரமா சூட் ஆகணும். நடுவுல பயங்கரமா செம்ம ஸ்டைலா ஒரு படம் என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு அவர் ஜிஎம் வேற மாதிரி உங்களை காட்டணும்னு அது இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூட ஒரு சொன்னாரு. நான் எடுக்க நினைச்ச என்னையும் நோக்கி பாயும் தோட்டா வேற டேட் காரணமா நிறைய குளறுபடி ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் வந்து ஒரு மாதிரி ஸ்டைல இங்கிலீஷ் நிறைய பேசியிருப்பீங்க. அதுல அது எப்படி இருந்துச்சு? கம்ஃபர்டா இருந்துச்சா? அது என்ன நமக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்ச இங்கிலீஷ்ல இங்கதான் பயன்படுத்தணும். செயின்ட் பீட்டர்ஸ்ல படிச்ச இங்கிலீஷ்ல எங்க பயன்படுத்துறது? ஜிவிஎம் தான் பயன்படுத்தணும். அங்க படிச்சதெல்லாம் இங்கதான் படித்தது. ஏன்னா ஸ்கூலில் நம்ம தமிழ்னுட்டு வளர்ந்துட்டோம் இப்போ வரைக்கும். அதனால் அந்த படத்தில் வந்த ஒரு விஷயம் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இதாக இருந்தது. நம்ம வேகமாக பேச முடியாது. ஒரு சைலன்ஸ் விட்டு தான் பேசணும். அதை பிடிக்கிறதுக்கு தான் டைம் இருந்தது. கொஞ்சம் டைம் தேவைப்படுச்சு. அப்புறம் பிடிச்சவொடனே நல்ல இதாக இருந்தது. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். ஸோ தனுஷும் அதில் வந்தார். அவரோட ஒர்க் பண்ணதும் ஜிவிஎம்மோட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஓகே சூப்பர்ண்ணே. சூப்பர் 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 ரொம்ப நல்ல இது. சூப்பர் பயங்கரமான சேது நம்ம படத்துல ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. ஆமா நீங்க தான் என் படத்துல பண்ண முடியும்.